ஹாய் கைஸ், தினம் தினம் நடக்கிற சுவாரஸ்யமான திடுக்கிடும் தகவல் செய்திகளை தான் நம்ம இப்போ பார்க்க இருக்கோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தினம் தினம் என்னென்ன மாதிரி குற்றங்கள் நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்க நம்ம சேனலை பின்தொடருங்க. வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஸோ வீட்டு வேலைக்கு வந்த 23 வயதோட பெண்ணை ஆசையை அடக்க முடியாத 78 வயது செய்த காரியம் என்ன? ஸோ இதில் சில நெட்டிசன்கள் கமெண்ட்டுகளை அள்ளி வீசியிருக்காங்க. ஸோ அந்த கமெண்ட்டுகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிந்தனையை வந்து கொண்டு போகுது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இப்படிலாம் நடந்திருக்குமா அப்படின்ற ஒரு சிந்தனையை கொண்டு போகுதுன்னு தான் சொல்லணும். ஸோ வாங்க அது என்ன மாதிரி கமெண்ட், ஸோ என்ன மாதிரி செஞ்ச காரியம் என்ன, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ சென்னை மாவட்டத்தில் வேளச்சேரியில் வீட்டு வேலை வாரியத்தில் குடியிருக்கிறவர் தான் பொன்னையா. ஸோ இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா 71 வயசு ஆகுது. ஸோ இவரோட மனைவி இறந்துட்டாங்க. அதாவது கரூர் உள்ள அரசு மாணவர் விடுதியில் காப்பாளராக வேலை செஞ்சு வந்தார் இவர். ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா தற்போது ஓய்வு பெற்று வீட்டில் தான் வசித்து வராரு. ஸோ இவங்களோட மனைவியும் கிட்டத்தட்ட ஒரு கொஞ்ச நாட்களுக்கு கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னாடி இறந்துட்டாங்க. ஸோ பொன்னையா வந்து தனியாக தான் வசித்து வராரு. ஸோ வயதான முதியோர் காரணமாக பொன்னையாவால் வீட்டு வேலை செய்ய முடியலை. ஸோ இவர் வீட்டு வேலை செய்ய முடியாதனால வேற ஆள் தானே வேலைக்கு வைக்கணும். ஸோ அதே தான் இவரும் செஞ்சுருக்காரு. இதனால் கடலூர் மாவட்டத்தை சேர்ந்த 23 வயதான இளம்பெண்ணை ஒருத்தரை வந்து பார்த்திங்கன்னா வீட்டு வேலைக்காக பார்த்துக்கிறதுக்காக வேலைக்கு வந்திருக்காங்க. ஸோ இந்த நிலையில் 23 வயதான அதாவது பெண்ணியை வந்து பார்த்திங்கன்னா பொன்னையன் பாலியல் தொல்லை வந்து கொடுத்தனால இதனால் அதிர்ச்சி அடைந்த இளம்பெண்ணு சம்பவம் குறித்து இது தொடர்பான பாதிக்கப்பட்ட பெண் காவல் நிலையத்தில் புகாரும் அளித்திருக்காரு. ஸோ இதனால் இளம்பெண் அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவும் பொன்னையன் மேலே செஞ்சுருக்காங்க. ஸோ இவரை கைதும் நடத்தியிருக்காங்க. ஸோ இதில் வர கமெண்ட் செக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 78 வயதான இவரால் எழுந்திரிச்சு நிற்கவே முடியாது. ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி எப்படி செய்திருக்க முடியும் அப்படின்னு ஒரு கேள்வியும் வந்து எழுப்பியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஏமாத்துகிற கும்பல்களும் இருக்குது அப்படின்ற மாதிரியும் வந்து தகவல் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த கமெண்ட் செக்ஷனுக்கு நீங்கள் கொடுக்குற கமெண்ட் என்ன அப்படின்றத மறக்காமல் பின் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனலில் பின்தொடருங்க. இந்த மாதிரி டெய்லியும் நடக்கிற க்ரைம் ஸ்டோரிஸ் நம்ம சேனலில் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.